ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா, நான் எங்கே இருக்கேன்னா என்னோட அம்மா வீட்டில் இருக்கேன். என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட் டைம் விட்டுட்டு ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஃபஸ்ட் டைம் நானும் பாப்பாவும் தனியாக எங்கள் அம்மாவோட வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ ஒரு 10 டேஸ்க்கு மேலே நான் அங்கே இருந்தேன். வீடியோஸ் அங்கேயே இருந்து என்னால் எடிட் பண்ண முடியாது. ஸோ நான் சென்னை வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எடிட் பண்ணி போடுறேன். எங்கள் வீடை சுற்றி இப்படி தான் இருக்கும், ஃபுல்லாக வயல். எங்கள் ஊர் வந்து பக்கா கிராமம். ஸோ சுற்றி வயல், அந்த தோப்பு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை தான் கொஞ்சம் அந்த 1 வீக்கில் 1 டே கேப்சர் பண்ணது கிடையாது. அப்பப்போ எடுத்த வீடியோலாம் நான் கவர் பண்ணி ஆட் பண்ணி சேர்த்து தான் ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ பாருங்கள், எங்கள் ஊர் பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். என்ன ஊர்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான். நான் அதில் ஒரு கிராமம், திருமங்கலக்கோட்டை எங்கள் ஊர், அதில் ஒரு கிராமம் தான். ஸோ சுற்றிலுமே நல்ல செடி மரம்லாம் இருக்கும். இது எங்கள் வீட்டோட ஃப்ரண்ட் சைடு. இது இவ்வளோ நேரம் சைட்லலாம் காமிச்சிட்டு இருந்தேன். இது எங்கள் வீட்டோட பின்னாடி பக்கம் வரும், கொல்லை பக்கம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. எங்கள் வீட்டில் ஆடு மாடு கோழி இது எல்லாமே இருக்குது. என்னை பார்த்தோன்னே எல்லாம் பயந்து ஓடுது. எல்லாமே வெளியில். இது காலையில் நேரம் நான் எடுத்தது. பக்கத்தில் தோப்பு இருக்குது, அந்த சைடு ஃபுல்லாக எங்கள் வீட்டை தாண்டி ஃபுல்லாகவே வயல் தான் இருக்கும் லாஸ்ட்டில். ஸோ ஆடு மாடு கோழி எங்கள் வீட்டில் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். எவ்வளோதான் சென்னையில் இருந்தாலும் எப்போயாவது ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கா தோணும் எங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி டைமில் போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் ஏதோ சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னோட கையை ஸ்மெல் பண்ணி பார்க்குது ஆடு. சொன்னலையா, எங்கள் வீட்டு சைடு ஃபுல்லாகவே வயல் தான் இருக்கும். சின்ன ரோடாக தான் இருக்கும், இந்த ஒத்தையடி பாதை மாதிரி அந்த மாதிரி ரோடு தான் இருக்குமே. ஸோ ஆத்யா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணா. ஏன்னா இங்கே வீட்டுக்குள்ளேயே சென்னையில் இருக்கிறதுக்கும் அவளுக்கு அங்கே போனோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. எல்லாத்தையும் எடுத்து வாயில் வைக்கிறது, எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டு இருந்தா. கண்ட்ரோலே பண்ண முடியல. சரி பரவாயில்ல, ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். அங்கே போனோன்னே அப்படியே டல் ஆகிட்டா. சாப்பாடு சாப்பிடல, ஃபுல்லாக விளையாட்டு இதிலே இருந்து சாப்பிடவே மாட்டேன்ட்டா. சரி ஒரு 1 வீக் அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலான்ட்டு ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி கொடுத்துட்டே மேனேஜ் பண்ணிட்டேன். நல்லா ஜாலியாக இருந்தா. அவள் ரொம்ப மிஸ் பண்ணுவா இப்போது. அவங்க மாமா கூடயே ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தா. அவங்க மாமா எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே அவள் போகணும், உடனே ஸ்லிப்பர் போட்டு கிளம்பணும் அப்படின்னு தூக்க சொல்லிடுவா. மாமானா என்னோட அண்ணன் தான். எங்கள் அண்ணன் கூட ஃபுல்லாகவே அப்படியே சுற்றிட்டு இருப்பா. அவன் நல்லா என்ஜாய் பண்ணா. நான் ஒரு 10 டேஸ் கிட்ட எங்கள் வீட்டில் இருந்தேன். அதான் ஃபஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் விட்டுட்டு தனியாக இருக்குது. எதனால் வந்தேன்னா, என்னோட அண்ணன் வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ பாப்பா வச்சுட்டு கொஞ்ச நாள் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் பாப்பாவை தூக்கிட்டு வந்துட்டேன். எங்கள் அண்ணனோட கையை பிடிச்சிட்டு தான் நடக்கிறா. யாருக்கெல்லாம் கிராமத்து லைஃப் பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு பிடிக்கும், ஆனால் கம்ப்ளீட்டாக அதுதான் இல்லை, எனக்கு பிடிக்கும் அங்கே இருக்க. அன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா, முருங்கைக்கீரை. எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை மரம் இருக்குது, அதை போட்டு முட்டை பொரியல் பண்ணோம். அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவலும் கீரை சாம்பார், முருங்கைக்கீரை சாம்பார் வச்சுருந்தோம். எங்கள் வீட்டில் அன்னைக்கு அதுதான் ஸ்பெஷலாக செஞ்சுருந்தது. அதான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து 10 டேஸில் அப்பப்போ எடுத்த கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் டெய்லி பண்ணுற குக்கிங் அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே ஆட் பண்ணலை. அங்கே போய் குக்கிங் வீடியோலாம் ஒன்றும் நான் எடுக்கலை. அன்னைக்கு பண்ண என்ன சமையலோ அதை மட்டும் நான் ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். பாப்பா அவங்க இதான் என்னோட அண்ணன் படுத்திருக்காங்க இல்லையா, அவங்க தான் என்னோட அண்ணன். பார்க்க எனக்கு தம்பி மாதிரி இருப்பான், அவன் தான் எனக்கு அண்ணன். நான் ஃப்ரூட்ஸ் கொடுத்தேன், அதை வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்ததை திரும்பி க்ளோஸ் பண்ணி ஆதியா வச்சுருந்தா. ஸோ எங்கள் அண்ணன் வந்து அதை திரும்பி ஓப்பன் பண்ணி கொடுத்தா, அதை சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு டாக் இருக்குது. அவன் பேர் வந்து கருப்பன். அந்த படுத்திருக்கான் பாருங்கள், பேருக்கு ஏற்ற மாதிரி ஆள் இருப்பான். நான் எங்கள் வீட்டில் பணியாரம் செஞ்சுருந்தோம், அது கொடுத்தோன்னே சாப்பிட்டு படுத்துட்டான். ஆத்யாவுக்கு வந்து ஃபுல்லாக வந்ததுலேருந்து கருப்பன் கூட தான் விளையாட்டு. எங்களுக்கு பயம், கடிக்கலாம் மாட்டான், இருந்தாலும் எச்சில் படக்கூடாது இல்லையா, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவளை பக்கத்துலேயே விடாமல் இவனை தான் நாங்கள் துரத்திருந்தோம். ஏன்னா ஆதியாவை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் கருப்பனை வந்து குச்சி வச்சு விரட்டி அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம்.
இது எங்கள் வீட்டோட பழைய வீடு. அதில் ஒரு செவுரு இருக்குது பார்த்தீங்களா, எங்கள் பழைய வீடு கூரை வீடு தான், அதோட செவுரு தான் அங்கே இருக்கிறது. இப்போ இருக்கிறது நாங்கள் மாடி வீட்டில் இருக்கோம். பாருங்கள், எங்கள் அண்ணன் வெளியில் கிளம்புறான்னு சொல்லிட்டு தூக்க சொல்லி கிளம்பிட்டா. அவளும் வெளியில் போனால் வண்டியில் கூப்பிட்டு போகணும், இல்லைன்னா நடந்து கூப்பிட்டு போனாலும் ஓகே, ஆனால் அண்ணன் கூட வெளியில் போயிடணும், அப்படி தான் எதிர்பார்ப்பா. அதுக்கு அவன் ஐஸ் பண்ணி 2 முத்தமும் வாங்கிடுவான். முத்தா கூட அப்போ கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி முத்தமும் வாங்கிப்பான். அது பாருங்கள், வெளில போகணுன்னு சொல்லி ஸ்லிப்பர் எடுத்துகிட்டு வர சொன்னோன்னே எடுத்துகிட்டு வந்து கொடுத்து மேடம் போட்டுட்டு கிளம்பியாச்சு. என்னென்னா சென்னையில் வந்து இருந்தால் அவள் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாள். மேக்ஸிமம் போனாலும் கீழே பார்க் கூப்பிட்டுப்பேன், அவ்வளோதான். அங்கே அவள் நல்லா என்ஜாய் பண்ண. பாருங்கள், கருப்பன் தூங்கிட்டு இருந்தது, அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்துச்சு. இவள் போய் அதை காலை பிடிச்சி மசாஜ் பண்ணுற மாதிரி போட்டு அமுக்கிட்டு இருந்தா. எங்கள் அப்பா தான் அங்கே நடந்து வர்றது. அவங்களும் சிரிச்சிட்டே வந்தாங்க, என்ன பண்ணுற, ஏன் காலை போட்டு அமுக்கிட்டு இருக்க, விடு விடுன்னு சொன்னாங்க. அவள் விட மாட்டேன்னு தலையாட்டுறா. சேட்டை தாங்க முடியல எங்களால், அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அழுகவும் ஆரம்பிச்சிடா. சரி கொஞ்ச நாளைக்கு நம்ம எதுவும் ஆபத்து வராத அளவுக்கு அவளை பார்த்துக்கணுன்ற மாதிரி நாங்கள் சுற்றி யாராவது ஒருத்தவங்க இருந்துக்கிட்டே இருந்தோம். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தா. ஆடு கூட மாடு கூட எல்லாரு கூடயும், மாடு போய் தொட விடலை, இல்லைன்னா போய் தொட்டுருவா. ஆடுகிட்டலாம் போய் இந்த வாழைப்பழ தோல் அதெல்லாம் ஊட்டிகிட்டு இருந்தா. இப்போ வந்து எங்கே நாங்கள் வந்தோன்னா போர் செட்டுக்கு வந்தோம். போர் செட்டில் குளிக்கலான்னு வந்தோம். நான் முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தேன், எங்கள் அண்ணன் தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தான். பாப்பா வந்து ஃபஸ்ட் டைம் குளிக்க வைக்கலாம். போர் செட்டில் அவள் இதுவரை குளித்தது கிடையாது. சரி கூப்பிட்டு போகலாம். நான் சின்ன பிள்ளையிலேருந்து நிறைய தடவை குளிச்சிருக்கேன். இதுதான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க வயல். இது எங்கள் ரிலேட்டிவோட தான் இது. அங்கேயே போர் செட் இருக்கும், அதில் போய் குளிக்கலாம். நான் ஆதியா எப்படி வயலில் நடக்கிறா பாருங்கள், செருப்பெல்லாம் போடலை. அவள் அழகாக அந்த மண்ணில் அடி எடுத்து வருவா, எதுவும் குத்திடக்கூடாதுன்னு மெதுவாக அடி எடுத்து நடந்து வரா. அங்கே முள்ளெல்லாம் இருக்காது, இருந்தால் பில்லு மட்டும்தான், வேறு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதனால் நாங்களும் செருப்பு போடலை, அழகாக மெதுவாக நடந்து வருவாங்க. பாருங்கள் எப்படி அடி எடுத்து வைக்கிறான்னா. அடுத்து கொஞ்ச நேரத்தில் உட்காந்து கீழே தண்ணியில் கை வைக்க ஆரம்பிச்சிட்டா. அதனால் நாங்கள் தூக்கிட்டு அங்கே குளிக்க வைக்கிற இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டோம். இது எல்லாமே அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணா. இதெல்லாம் நம்ம சென்னையில் பார்க்க முடியும் ஏதாவது ஒரு ஏரியாவில், நாங்கள் இருக்கிற ஏரியாவில் அது கிடையாது. எங்கள் ஊருக்கு இப்போ தான் அவள் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. இதுக்கப்புறம் இப்போ அவளுக்கு 1.5 வயசு தானே ஆகுது. இன்னும் போக போக அவள் இன்னும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாள். அவ்வளோதான், தண்ணி கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டுட்டேன். அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு அவளுக்கு. நான் ரொம்ப நேரம் வைக்கல, ஏன்னா கோல்டு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு. ஆனால் போர் செட் தண்ணி நல்லது தான், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் புதுசாக பண்ணும்போது கோல்டு வரக்கூடாது இல்லையா, அதனால் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து அவளை உள்ளே அமுக்கிட்டு தண்ணிக்குள்ளே விளையாட விட்டுட்டு அவள் தண்ணியில் நிற்கவே மாட்டேன்ட்டா. காலை தூக்கிட்டு பறக்கிற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டா. நான் தரையில் தான் நிற்க வைக்கிறேன், ஆனால் நிற்க மாட்டேன்ட்டா அவள். சரி கொஞ்ச நேரம் நல்லா விளையாடட்டும் அப்படின்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட தான் விளையாட விட்டா. அப்புறம் டப்புன்னு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி குளிக்க வச்சு எங்கள் அண்ணன்கிட்ட கொடுத்து விட்டுட்டேன். ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணா, அவளுக்கு ரொம்ப பிடிச்சது அதில் விளையாட. அது மாதிரி ஒரு 2 டைம்ஸ் மட்டும் கூப்பிட்டு போய் அதில் குளிக்க வச்சேன், அவ்வளோதான். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குருவி சத்தம், காக்கா, இது மாதிரி நிறைய பார்க்கலாம் எங்கள் ஊரில். அந்த மாதிரி தான் நேச்சர் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் அவளுக்கு புதுசாக இருந்துச்சு, இங்கே எதுவும் பார்க்காதனால அவளுக்கு அங்கே எல்லாமே புதுசாக இருந்துச்சு பார்க்கும்போது. பாருங்கள், என் கையில் இருக்கவே மாட்டேன்ட்டா. எனக்கு பயமாக இருந்தது, தண்ணிக்குள்ளே விட்டுருணுன்னு பயந்துக்கிட்டு நான் மல்லு கட்டி கையை பிடிச்சிருந்தேன். அப்புறம் ரொம்ப துள்ள ஆரம்பிச்சிட்டா. அதனால் டப்புன்னு அம்மாவும் வந்திருந்தாங்க, என்னோடய அம்மாவும். சரி சீக்கிரம் குளிக்க வச்சுருப்பாப்பா, சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு விளையாட விட்டுட்டு குளிக்க வச்சுட்டேன் நான். ரொம்ப அழுகலாம் இல்லை, அவள் பயப்படலை, எதுவுமே இல்லை. அவளும் ஜாலியாக இருந்தா. மேலே காக்கா போகுதுன்னு சொன்னேன், அதை கை காமிச்சு காட்டிகிட்டு இருக்கா. பாருங்கள், அவள் தண்ணியில் அப்படியே மிதக்கிறா. ஆனால் ஹைட் வந்து அங்கே கம்மி தான், கீழே கால் வைக்கலாம். ஆனால் அவள் இருக்கவே மாட்டேன்ட்டா. அதோட கூப்பிட்டு வந்து எங்கள் அண்ணன் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு அவனே கொஞ்சம் நேரம், அவன்கிட்ட தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருந்தேன். இங்கே தான் நம்ம பார்த்துக்கிறோமேன்ட்டு எங்கள் அண்ணன்ட்ட நீயே பார்த்துக்கிட்ட, அவ்வளோ ஃபுல்லாக சாப்பாடு கொடுக்குறது இது மட்டும் நான் பண்ணுறேன்னு அவன்கிட்டே பொறுப்பை கொடுத்துட்டேன். பாருங்கள், ஒரு ஹெல்மெட் இருந்து தான் அதை போட்டு விட சொல்லி அதை கழுத்தில் மாட்டிக்கிட்டு காமிச்சிட்டு வந்துட்டு இருந்தா.
ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்கள் அண்ணன் தான் பார்த்துக்கிட்டா. யாராவது ஒருத்தவங்க, எங்கள் அப்பா அம்மா யாராவது ஒருத்தவங்க பார்த்துட்ருப்பாங்க. பாருங்கள் இப்போது என்ன சேட்டை பண்ணுறான்னா கோழியை தொட்டுட்ருக்கா. இது வந்து நாங்கள் புதுசாக எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதனால் கட்டி போட்டிருந்தாங்க. நானே கோழி தொட பயப்படுவேன், அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுன்ட்டு. இவ வந்து அது நிற்கிது, அதுவும் பயப்படாமல் நிற்கிது. இவளும் போய் போய் டச் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து சாப்பாடு போட்டு இந்த நாங்கள் அரிசி போட்டதை பார்த்துட்டு அவளும் அந்த படியில் இருக்க அரிசி எடுத்துகிட்டு வந்து போட்டுருந்தா. அதை வந்து உஷுன்னு மிரட்டுறா பாருங்கள், எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. அது ஒன்றுமே பண்ணலை, இவ போயிட்டு கோழியை மிரட்டுறா எதுவும் செய்யாதுன்ட்டு. அப்புறம் பயம் வந்துருச்சு அவளுக்கு எதுவும் பண்ணிடுமோன்ட்டு. ஆனாலும் அவள் அதை விடலை. அதுக்கப்புறமும் தடவை கொடுத்துட்டு அதுக்கு சாப்பாடு போடணும், எட்டி தூக்கி போட்டா. அதனால் நான் கிட்ட வந்து போடணுன்னா பக்கத்தில் வந்து போட்டா. முத்தா கொடுக்குறா. இது இன்னொரு நாள் எடுத்தது. கோழிக்கிட்ட கோழியில் ஆடுக்கிட்ட போயிட்டு இவ போகிறத பார்த்துட்டு அவளோட கொலுசு சவுண்ட் கேட்டு எல்லா ஆடும் பயந்து தெரிச்சு ஓடிச்சு. பாருங்கள், பார்த்தாலே தெரியும். அவள் நடந்து நடந்து எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்கு ஓடுவா, அது எல்லாம் பயந்து ஓடிட்டுருக்கோம். அப்புறம் இவள்கிட்ட இருந்த ஆடெல்லாம் தெரிச்சு ஓடிடுன்னு சொல்லிட்டு அப்பா தூக்கிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள் அவள் என்ன பாடுபடுத்துகிறா பாருங்கள் ஆட்டெல்லாம். இதெல்லாம் அவள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா. இப்போ அவளுக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது இல்லையா இதெல்லாம் பார்க்குறது. முன்னாடி கொஞ்சம் சுத்தமாக தெரியாது, நான் லாஸ்ட் டைம் தூக்கிட்டு போனபோது. இப்போ நல்லா இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறா, புதுசாக பார்க்குறா. அது அவளுக்கு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்சது. 10 நாள் கழித்து வீட்டை விட்டு வரும்போது எங்கள் அம்மா அப்பாவும் ரொம்ப மிஸ் பண்ணாங்க அவளுமே இப்போ அது ரொம்ப மிஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். தெரில, நெக்ஸ்ட் டைம் போகும்போதும் இன்னும் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும், பார்க்கலாம். பாருங்கள் அந்த ஆட்டுக்குட்டியை என்ன விரட்டுறான்ட்டு. ஸோ இப்படி தான் எங்கள் ஊரில் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ இது எங்கள் வீட்டில் நான் எடுத்தது. என்னோடய மாமியார் வீட்டுக்கு போனது வந்து நான் அந்தளவுக்கு கேப்சர் பண்ணலை. அங்கே கம்மி டேஸ் தான் இருந்தேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க, லீவ் இல்லை அவங்களுக்கு. அதனால் சடனாக சென்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க, அதனால் அங்கே இருக்க முடியல. ஸோ நாங்கள் உடனே வந்துட்டோம். ஸோ அங்கே எடுத்ததும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது எங்களோட ஊர், ஐ மீன் என்னோடய அம்மா ஊர் இது. நான் அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் கிராமம் பிடிக்கும், இந்த மாதிரி லைஃப்பில் வந்து வாழ பிடிக்கும் அப்படின்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆதியோட சேட்டையெல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கேப்சர் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒன்றா போட்டிருக்கேன். இது எங்கள் வீட்டில் இருக்க மாடு. பாருங்கள், நான் இப்போ கிட்ட போனாலும் அது என்ன முட்டை வரும். நான் போகவே மாட்டேன், எனக்கு பயமாக இருக்கும். என்னையே முட்டை வரும் பாருங்கள். இந்த சிவப்பு மாடு தான் பண்ணும், நான் அதனால் மாட்டுக்கிட்ட நான் போகவே மாட்டேன். இப்போ பாருங்கள், நான் போனோன்னா அது என்ன முட்டை வரும். ஸோ இப்படி தான் ஜாலியாக போச்சுங்க எங்கள் அம்மா வீட்டில்.